ஹே ஹாய், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு மூவி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் பிடிக்குன்னா மறக்காம அந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு மூவியோட ரிவ்யூ தான். கருப்பேன் குசும்புக்காரன். சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் இந்த படத்தை வந்து 2 தரப்பான ஆடியன்ஸை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் ஃபேமிலி ஆடியன்ஸ், நான் ஃபேமிலியாக போய் படம் பார்க்கணும், ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு ஒரு ஃபன்னாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும், டைம் போகிறது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸையும், இன்னொரு பக்கமாக வந்து நான் மூவி பார்க்கணும், மூவி பார்த்தா அதுலேருந்து எல்லா லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பான ஆடியன்ஸை வச்சுக்கலாம். இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி மூவி பார்க்கணும் ஃபேமிலியாக அப்படின்ற போகிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு 2.5 மணி நேரம் என்கேஜிங்காகவும் இருக்கும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாகவும் இருக்கும். அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா லாஜிக் மிஸ்டேக்கையும் பார்ப்போங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமான்னு கேட்டால் அதெல்லாம் தராது. ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா இங்கே படத்தில் பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்குது. சரி, படம் இதுக்குன்னு நல்லாவே இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்குது, படத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டுருக்காங்க. சரி, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கும்ல, அது பக்கம் போய்டுவோமா? பாசிட்டிவ் பக்கம் போகும்போது ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்ல போகணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சூர்யாவோட ஆக்டிங் பற்றி தான் சொல்லணும். அதுதான் பாசிட்டிவாக இருக்க போகுது. அது ஏன் சூர்யாவோட ஆக்டிங்கை பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, சூர்யா நல்லாவே எலிவேட்டிங்காக கொண்டு போயிருக்காருங்க. இந்த கருப்பாக வர சீனாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவர் கருப்பாக இல்லாமல் மனுஷனாக கொஞ்சம் நடந்துக்கணும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுவார். அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். படம் பார்க்காதவங்க கொஞ்சம் படம் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி நேரத்துலலாம் சூர்யா கொஞ்சம் அவரோட போர்ஷன்ஸையும் நல்லா எலிவேட்டிங்காகவே கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி பல இடங்களில் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கா கிளைமேக்ஸில் சூர்யாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாரையுமே சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சு பார்க்கக்கூடிய அந்த இது மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு சீன்ஸும் அப்படியே கூஸ் பம்ப்ஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, சாய் அபியங்கர் என்னடா சொல்கிறீங்க, போன படத்தில் தான் போட்ட பிஜிஎமே போடுறான்னு பல அடி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னான். ருக்கோ ஜரா, இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் சாங்ஸ்லாம் ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கும் ஓரளவு ஒர்க் ஆகும். அந்த காட் மோடை தவிர அதுவும் ரிவர்ஸ்டு அப்படி இப்படின்னு ஒன்று போட்டானுங்க ஒரு சாங்ஸையும். அது எதுவுமே எனக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. இதுவே படத்தில் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, அந்த படத்தோட இந்த பிஜிஎம், இந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த டோனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்கேஜிங்காகவும் வச்சுருக்காங்க. பல இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் லேக் இருந்தாலும் இந்த பிஜிஎம்மை போட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படி இப்படின்னு இறக்கி விட்டு அப்படியே அந்த எலிவேட்டிங்காக போய் அப்படியே கூப்பிட்டு போயிருக்காரு. சாய் அபியங்கர் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார், டப்பு 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 டப்புன்னு. அதுக்கடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லவே வேணாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும்தான் எப்படி சாமி நேராக நின்று பேசி பக்கவாதம் பண்ணுது அப்படின்றது தெரில ஆர்ஜே பாலாஜி வாய்க்கு. போன படம் மூக்குத்தி அம்மன் அதே கான்செப்ட் அதே டோனு தான். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹிந்திலேருந்து ஓஎம்ஜிலேயும் கொஞ்சம் ஆட்டையை போட்டிருக்காங்க. அது என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் வைஸ் ஒரு பெஸ்ட்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தாங்க. விஎஃப்எக்ஸ் டீம் விஎஃப்எக்ஸ் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் மேல் நோக்கியே தூக்கின்னு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். கருப்பாக வர சீக்வன்ஸ்லாம் இன்ட்ரோல்லாம் ஒரு ஃபயர் அப்படின்ற ஃபயர் டோனில் தான் இருக்கும். அந்த ஃபயர் டோனையே எங்கேஜிங்காக வச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த எங்கேஜிங்லேயும் விஎஃப்எக்ஸ் எங்கேயும் துண்டாக தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கிளைமேக்ஸ் சீனில் வர மேக்கப் சீனுக்காக வரவங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பாராட்டியே ஆகணும். சூர்யாவுக்கு கிளைமேக்ஸில் கருப்பு வேஷத்தை போட்டு இறக்கியிருப்பாங்க. அதுவும் காவக்கார கருப்பு அப்படின்ற மாதிரி போட்டு இறக்கியிருப்பாங்க. தமிழ்நிலையில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த காவக்கார கருப்பாக வர்றது சூர்யா தானா அப்படின்ற மாதிரி பலருக்கும் ஒரு சந்தேகமே வந்துடும். ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு யாரான்னு பதறின்னு இருந்தானுங்க. அந்த பதறலே தெரிஞ்சிருக்கணும். கடைசியில் இறக்குனானுங்க அது சூர்யா தான்ட்டு. அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அதோட நிறுத்திட்டானுங்களா அப்படின்னு கேட்டால் அது மீதி நான் நெகட்டிவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பாசிட்டிவாக என்ன சொல்லணும்னா, காமெடிஸ். இந்த காமெடி எப்படி சொல்கிறதுனா, ஒரு காமெடி டோன் அங்கங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் தூக்கி வச்சுருக்காங்க காமெடியை. இதில் ஒரு முக்கால்வாசி காமெடி ஒர்க் ஆச்சுன்னே சொல்லலாம். சிரிக்கும்படியாகவே இருந்தது.
என்னடா பாசிட்டிவாக போட்டு புகழ்ந்து அடிச்சுக்கினே இருக்கிற அப்படின்னா, இருங்க நெகட்டிவ் பக்கம் போயிடுவோம். நெகட்டிவாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து நான் ஆர்ஜே பாலாஜி தான் வைக்கவே போகிறேன். ஆர்ஜே பாலாஜி ஏன்டா வைக்கிற? ஆமாங்க, இந்த ஆர்ஜே பாலாஜியோட வில்லன் ரோல் அது வந்து அவருக்கு ஒட்டவே இல்லை. ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருந்துருப்பார், ஒரு டார்க் டோன்லேயே. அந்த மூவி பேர் மறந்துச்சு, ஞாபகம் இருந்தால் கூட கீழே போட்டு விட்றேன். அந்த மூவியில் வந்து அவர் கொடுத்துருந்த ஒரு டார்க் டோன், அது ஹீரோ தான், ஆனால் அவர் ஒரு டார்க் டோனே அதில் கொடுத்துருந்துருப்பார். அந்த டோனை கூட இங்கே அவர் கொண்டு வரலை அப்படின்றது தான் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே லேகே இல்லாமல் கொண்டு வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியும் அதில் ஒரு காமெடியும் பண்ணிக்கிட்டே வந்துடுவார். அதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் நான் வில்லன்றா, நான் இவனை கொலை பண்ணுவேன், அதாங்க நட்டியே போட்டு தள்ளுருவார். நான் வில்லன்றா அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவரை போட்டு தள்ளின மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒரு காமெடி டோன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு அதை ஒரு சீரியஸான டோனுக்கு கொண்டு போகும்போது, படத்துலேயே அப்படி தான் வச்சுருப்பாங்க, ஸ்டார்டிங்லலாம் காமெடியாக கொண்டு வந்துட்டு ஒரு சீரியஸான டோனுக்கு போகும்போது அதை டக்குன்னு ஏற்றுக்க முடியல. வில்லனோட ரைட்டிங் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது, அவ்வளோ இன்டென்ஸாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது என்னோடது தான். உங்களுக்கு வந்து வில்லன் ரோல் பிடிச்சிருந்தா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்ல போகிறது வேறு யாரும் இல்லை, திருசா தான். அடே என்னடா திருசாவை சொல்கிற அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கொந்தளிக்காதீங்க. அந்த திருசா ரோலை வந்து போடாமலே இருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திருசா ரோலில் ஆர்ஜே பாலாஜி ரோலில் வேறு எதனா வெயிட்டான வில்லனும், அப்படி இல்லைன்னா ஆர்ஜே பாலாஜியோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருப்பார், அவரையே கூட வில்லனாக தூக்கி போட்டிருந்துருக்கலாம், படம் நல்லா இருந்திருக்கும். இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அது ஆர்ஜே பாலாஜியே தூக்கி திருசா ரோலில் போட்டிருந்தாங்கன்னா அது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 மாதிரி ஆகிட்டுருக்கும், அப்படின்றதுனால கூட போடாமல் இருந்திருக்கலாம். அது ஆர்ஜே பாலாஜிக்கு தான் தெரியும். பட் இவங்க எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாகலை. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்னென்னா, பல இடங்களில் வந்து ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எழுதி கொடுத்துட்டா வந்து எல்லாம் பயந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியும். அது எப்படிங்க ஒருத்தன் சாமினே தெரிஞ்சு போய் எதிர்ப்பான், நான் வந்து சவால் விடுறேன் அப்படின்ட்டு போய் சாமியை சத்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பல இது வச்சுருந்துருப்பாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க, அந்த சீன் வைக்காமலே இருந்திருக்கலான்றது தான் என்னோடய தாட்டு. அது என்னென்னா, படம் முடிஞ்சிடும், அந்த சட்டசபையில் தான் ஆல்ரெடி ஒருத்தனை அடித்து வெளியே அனுப்பியிருப்பானுங்க இதில். அது இல்லாமல் அவனுங்க தூக்கின்னு போய் அதே இப்போ தான் சாவடிச்சிருப்பானுங்க, அதே ஆள் இன்னும் ஒருத்தன் அதே மாதிரி இருப்பான். அது இல்லாமல் கருப்பும் வந்து சட்டசபைக்கு போயிருப்பார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி கேமியோன்னு வந்து பார்த்தோன்னா, லியோ படத்தை தொட்டிருக்கிறானுங்க. லியோ படத்தில் வந்து எந்த சீன் வந்து லியோ வந்தால் லியோன்னு ஊருக்கே தெரிகிற மாதிரி ஆகுமோ, அந்த சீனையே போட்டு அழிக்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அந்த சீன் வச்சாலும் வைக்கலனாலும் ஒன்றும் இல்லை, அது சும்மா ஒரு விஜய் ஃபேன்ஸுக்காக, நம்ம சிஎம் சார் ஃபேன்ஸுக்காக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சிங்கம் கேமியா வைக்கிறானுங்க. கடைசியாக வர காவக்கார கருப்பு சிங்கம் சூர்யா தான் வந்து காவக்கார கருப்பாக வந்து வில்லன் அழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கேமியோ நல்லா இருந்தது. பட் அது பலருக்கும் வந்து இந்த கருப்பே வந்து அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பலர் சொல்லுவீங்க. கருப்பு எல்லையை தாண்டி வரக்கூடாதுங்க, எல்லை சாமிங்க அவர், அதனால தான் அந்த எல்லையில் இருக்கிற கருப்பு ஃபஸ்ட்டே வரலைங்க, ஏன் வரலன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களோட தாட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இது காட்டினது ஒருத்து இல்லையான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீன் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பாராட்டியே ஆகணும். அவ்வளோதான்னு கேட்டால் அவ்வளோதான். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை.